ஹாய் டியூட். கொல்கத்தா டாக்டர் இஷ்யூவில் பல ஊடகங்கள் வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மறைச்சிருக்காங்க. அப்படி என்னத்தான் அவங்க மறைச்சாங்கன்றது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து சஞ்சய் ரான்ற ஒருத்தவங்க பிடிச்சாங்களே, அதாவது 9ஆம் தேதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து இவன் தான்ப்பா வந்து சஸ்பெக்டான ஆளுன்னு பிடிச்சிட்டு அவனை வந்து சிபிசிஐல மாற்றிட்டான். சரிங்களா? ஸோ இந்த இன்சிடென்ட்டில் அவன் குற்றவாளியே கிடையாதுங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவனை தாண்டி இன்னும் நிறைய பேர் இதில் வந்து இன்க்ளூட் ஆயிருந்திருக்கலாம். சரிங்களா? பிரேத பரிசோதனை எல்லாம் வந்துருச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. அதுலேயும் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, இவன் ஒருத்தனாலும் வந்து இதை பண்ணியிருக்க முடியாது. பல பேர் வந்து சேர்ந்து தான் இந்த ரேப்பில் வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கும். இதை வந்து நிறைய ஊடகங்கள் பேசவே கிடையாது. ஏன் பேசலை? எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்சிடென்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த சஸ்பெக்டான ஆள் இருக்கான்ல, அவன் பேர் வந்து சஞ்சய் ராய். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவில் வாலண்டியர். இவன் எப்படின்னு சொல்லணும்னா, போலீஸ்க்கு வந்து இவன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஹெல்ப்பராக, சரிங்களா? ஹெல்ப்பராக, அதாவது காசு வாங்கிட்டு ஜஸ்ட் வந்து ஹெல்ப்பராக எடுபடி வேலை செய்கிற ஆள். சரிங்களா? தன்னார்வலன்னு வச்சுக்கோங்களேன். இவன் தான் வந்து கொலையாளின்னு சொல்லிட்டு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இன்சிடென்ட்டில் நமக்கு வந்து ஒரு ஒரு கொஷின் வந்து நமக்கு வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது ரொம்ப டீப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இது நடந்தது, எப்படி இது நடந்ததுன்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அப்படி என்ன இன்சிடென்ட்னா, இப்போ வந்து அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, 4 மணிக்கு வந்து அவன் ஹெட்ஃபோனோட உள்ளே போயிருந்திருக்கான் அந்த ரூமுக்கு, செமினார் ஹாலுக்குள்ளே. இன்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்திருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஹெட்ஃபோன் கிடையாது. ஹெட்ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த ரூமில் இருந்திருக்கு. இதனால வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் தான்ப்பா வந்து கொலையாளின்னு சொல்லிட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆள், சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அது வந்து கொலை இல்லை, கொள்ளை எது வேணாலும் வச்சுக்கோங்க. தப்பு பண்ணுறவன் அவனோட துணி, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து அந்த தப்பு பண்ணுற இடத்துல விட்டுட்டு போகணும். கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டான்ல. இவன் ஏன் வந்து வேணுன்ட்டே வந்து அந்த ஹெட்ஃபோனை வந்து அங்கே வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து வாலண்டரியா போயிருந்திருக்கலாம். சரிங்களா? இவனுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து இவனை மிரட்டியிருக்கலாம். இல்லை வந்து இவனா வந்து தானா வந்திருக்கான், நானே வந்து இந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ஹெட்ஃபோனை வந்து போட்டுட்டு போயிருந்திருக்கான். சிசிடிவி கேமராவில் அது வந்து பதிவாயிருந்திருக்கு. வேணும்னே சிசிடிவி கேமரா தெரிஞ்சு உள்ளே போயிருந்திருக்கான். வெளியே வரக்குள்ள வந்து அந்த ஹெட்ஃபோனை காணும். ஸோ இது எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க? இதை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிறைய சோஷியல் மீடியா வந்து இந்த ஊடகங்கள் இருக்குல்ல, இதை பற்றி பேசல, பேசுகிறாங்க. பட் வந்து அவ்வளவா பேசலை. இன்னும் மறைமுகமாக பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. கேஜிஆர் அந்த மருத்துவமனையில் வந்து ட்ரக் சப்ளை அதிகமாக நடந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? இதில் இன்க்ளூடிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஜிஆரோட தலைமை செயலர் அவங்களுக்கும் இந்த ட்ரக் சப்ளை, இந்த இதுக்கு மாஃபியா கும்பலுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது மூலமாக நிறைய பிஸ்னஸ் அங்கே நடக்குது. சரிங்களா? இதை வந்து எந்த நியூஸ் சேனலாக சொல்லியிருக்காங்களா? சொல்லவே கிடையாது. ஸோ இதை வந்து நான் வந்து டீட்டெயிலாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள வந்து இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தம், இந்த ட்ரக்குக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரக் விற்கிற அந்த கேஜிஆர் மருத்துவமனையில் நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த பொண்ணு இருக்குல்ல, இப்போ சஸ்பெக்டான அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து பிரேவான பொண்ணு, ரொம்ப போல்டான பொண்ணு. இதை பற்றி நிறைய இடத்துல வந்து நிறைய டாக்டர்ஸ்ட்ட வந்து சொல்லியிருக்கு. அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டுருக்காங்க. கடைசியாக வந்து இந்த பொண்ணு வந்து நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து போல்டாக போய் பேசி, இவங்க வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய பசங்களுக்கும் உங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக வந்து இந்த டைம், சரிங்களா? ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலை தான். ஸோ பிளான் பண்ணியே இந்த பொண்ணை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரக்ஸுக்காக எதிராக இந்த பொண்ணு வந்து குரல் கொடுத்துருக்கு. அதுவும் ரொம்ப நாளாக குரல் கொடுத்துட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கமாகவே இந்த பொண்ணு வந்து இந்த ட்ரக்ஸுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணை வந்து திட்டமிட்டே வந்து ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கொலை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொலை கேஸாக மாறும். இப்போ ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மாறும். சரிங்களா? இது வந்து எந்த ஊடகமும் நான் உங்களுக்கு சொல்லலை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சிடெண்ட்டில் வந்து அந்த அந்த மருத்துவமனையில் இருக்க அவங்க கூட படிக்கிற மருத்துவர்களே இதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. ஸோ கேட்கவே நமக்கு வந்து ரொம்ப வந்து கொடூரமாக இருக்குல்ல. அதாவது அவங்க கூட படிக்கிற மருத்துவர்கள், அதாவது அங்கே வேலை செய்கிற மருத்துவர்களே இதுக்கு சம்மந்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸை பற்றி இந்த பொண்ணு போல்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கல. இதுக்குன்னே இந்த பொண்ணை வந்து அதாவது வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு எங்கே போகுது, அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணி ஒரு நாள் வந்து சிக்குவான்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லவே நமக்கு வந்து வார்த்தை இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு.
இந்த விஷயம்லாம் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் வந்து வெளியே வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து அந்த பொண்ணோட வெஜைனால வந்து ஒரு 100 இல்லைங்க, ஒரு 10 இந்த மாதிரி எம்ஜி ஸ்பேம் தான் இருக்குன்னா, கண்டிப்பா வந்து அவன் தான் சஸ்பெக்டான ஆளு. சரிங்களா? நம்ம வந்து எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா, அவ்வளோதான் இருந்திருக்கு. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன கிடையாதுன்னா 150 மில்லிகிராம். சரிங்களா? அதாவது ஒரு மனிதனால அட் த டைம் ஒன் டைம் எஜாகுலேஷன்ல அவ்வளோ வரவே வராது. சாத்தியமே கிடையாது. நீங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலுமே வந்து மினிமம் 5 to ஒரு 7% அதிகமா நீங்க பெரிய ஆளா இருந்தீங்க சரிங்களா, உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 சரிங்களா, ஒன் டைம் ஆஃப் எஜாகுலேஷன்ல அங்கிருந்து எடுத்தது எத்தனை 150. இதுதான் இங்க வந்து இன்னும் வந்து பேசும் பொருளா மாறிடுச்சு. ஸோ மக்கள் வந்து நினைச்சிட்டாங்க சரிங்களா, சரி இவன் தான் வந்து கொலை பண்ணிட்டான், இவன் வந்து பிடிச்சி வந்து ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சிபிஐக்கு மாத்தின உடனே அவங்க வந்து டைரக்டா வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் போராட்டம் அழுக்க ஆரம்பிச்சுங்க. ஸ்டார்டிங்ல கொல்கத்தால வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்களா, இப்ப ஆல் ஓவர் த இந்தியா சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல், சேலம் எடுத்துக்கோங்க, சென்னை எடுத்துக்கோங்க, அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடத்துலையுமே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஊழியர்கள் சரிங்களா, நர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், எல்லாருமே வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உண்மையான ஒரு இது வேணும் சரிங்களா, உண்மையான வந்து நியாயம் வேணும், நீதி வேணும், ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல அவன் மட்டுமே வந்து குற்றவாளி கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. குற்றவாளி, உண்மையான குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிச்சு ஆகணும். பட் நாம வந்து இந்த ஜஸ்டிஸ் ஃபார் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்து டிபி மாத்துறது, இது மூலமா நமக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடையவே கிடையாது. இறங்கி வந்து போராடணும். நம்ம எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சோமோ, ஸோ எல்லாருமே வந்து போராட்டம் நடத்த ஆல் ஓவர் த இந்தியா சரிங்களா. கொல்கத்தால வந்து இப்போ போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கொல்கத்தால வந்து வெறும் டாக்டர்ஸ் மட்டுமே வந்து தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ மக்களாகிய நாம, அதாவது நீங்க நான் சரிங்களா, பொதுவாக காமனான பீப்புள் எல்லாருமே வந்து இறங்கி வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் கண்டிப்பா இதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா. இல்லைன்னா கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, புதுசாக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இதுக்கு முன்னாடியே வந்து நிர்பயா 2012 இருக்க நிர்பயான்ற கேஸே வந்து இன்னும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கல. இன்னும் வந்து அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. இது 2012 நடந்து இப்போ 12 இயர்ஸா சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்டது அதே மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து நமக்கு நடந்திருக்கு. பட் இன்சிடென்ட் நடந்த பர்சன் அவன் வந்து உண்மையான குற்றவாளி இருக்கான் இல்லை சரிங்களா, அவன் என்ன பண்ணணும்னா அடுத்த செகண்டே வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி கொல்கத்தாலன்னு கிடையாது, டெல்லியிலன்னு கிடையாது, மும்பைல கிடையாது, நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு, ஏன் உங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து வச்சோங்களேன், உங்க வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தப்பு நடக்காது. இப்ப உடனடியே தண்டனை, அவன் வந்து உண்மையான குற்றவாளி இருக்கான் இல்லை, சஸ்பெக்ட் கிடைச்சிருச்சா, இப்ப இந்த சஞ்சய் ராயன்றவனுக்கு நீங்க கிடைச்சிட்டீங்க, இவன் நீங்க என்ன பண்ணுவீங்க, கேஸ் போடுவீங்க. கேஸ் போட்டு ஒரு 6 மாதம், அடுத்து 1 வருஷம், அடுத்து 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் இப்படி ஜெயிலே அவனுக்கு வந்து சாப்பாடு போட்டு வழங்குவீங்க. அடுத்த நாளே அவனை வந்து செம்மையான ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா, அடுத்து இந்த மாதிரி அவனும் தப்பு பண்ண யோசிப்பான் சரிங்களா. இது மட்டும் கிடையாது, கொலை பண்ணுறதுக்கே யோசிப்பான், இல்லை வந்து ரேப்புன்னு கிடையாது, யாரும் எந்த ஒரு தப்பு பண்ணணுமே யோசிப்போம். தப்பு பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அடுத்த நிமிஷமே நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். சேம் லைக் தட் நீங்கள் வந்து சவுதி கண்ட்ரி சரிங்களா, நீங்கள் யூஏஇ கண்ட்ரிலாம் எடுத்தீங்கன்னா தப்பு பண்ண உடனே வந்து தண்டனை கொடுப்பாங்க. அதனால தான் வந்து பாதுகாப்பான ஊரில் யூஏஇன்ற கண்ட்ரி நம்பர் 1ல இருக்குது. நேற்று அந்த நியூஸை நான் பார்த்தேன். இந்தியா எப்போ இந்த கண்ட்ரியில் வரும்? ஸோ சுதந்திர நாடுன்றோம், பட் சுதந்திரம் இல்லை, இன்னமும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. இதை பற்றி எந்த ஒரு ஊடகமும் பேசவும் கிடையாது. நம்ம சேனலில் மட்டும் தான் பேசியிருப்போம். நம்ம சேனலில் ஒரு 2-3 சேனல் பற்றி இதை பற்றி டீப்பாக பேசியிருந்திருக்காங்க. பெரிய பெரிய சேனல்ஸ் கூட பேசலை சரிங்களா. ரொம்ப ஒரு சின்ன சின்ன சேனல்ஸ் மட்டும்தான் இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. ஏன்னு நமக்கும் தெரியல. இந்த இன்சிடென்ட் சரிங்களா, இப்போ நான் சொன்னதில் சஸ்பெக்டான ஆள் அவன் மட்டும் கிடையாதுங்க. ஸோ அவன் வந்து வாலண்டரியாக தான் வந்திருக்கான். அவனுக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது சரிங்களா. அதுவும் அந்த பொண்ணு கூட படித்த அந்த மருத்துவமனையில் இருக்க மருத்துவர்களே இதுக்கு வந்து உடந்தை. ஸோ இதெல்லாம் கேட்கவே கிரேசியாக இருக்குது. அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி ட்ரக்ஸ் எப்படி வந்தது? ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சா இதுக்கு நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நம்ம விட்டுட்டோம்னா இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரக் எப்படி வந்தது, யாரால் வந்து ஸ்டார்ட் ஆனதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரக்ஸுன்றது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து பரவ ஆரம்பிச்சிது. இப்போ ரீசெண்டாக நம்ம கள்ளக்குறிச்சி எடுத்தவங்க, ட்ரக்ஸ் மூலிமா எத்தனையோ குடும்பம் இறந்துருச்சு. ஸோ ட்ரக்ஸ் கிடையாது, அது வந்து கள்ளச்சாராயம். ஸோ இது எல்லாமே ஒன்று தானே சரிங்க, ட்ரக்ஸு ஸ்டஃப்ஸு எல்லாமே ஒன்று சரிங்களா. இதை கண்டுபிடிச்சா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம பற்றி பேசினாங்க சரிங்களா. நாம் வந்து 2 சைட்லேருந்து பேசலாம், இந்த சைட்லேருந்து பேசலாம், இல்லை வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக பேசலாம், இல்லை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியும் பேசலாம். அங்கே என்ன நடந்ததுன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும். இப்போ அந்த யாரெல்லாம் அந்த பொண்ணை இது ரேப் பண்ணாங்களோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. சஞ்சய் ராய் கூட தெரியாது சரிங்களா. ஏன்னு கேட்டீங்க, அவன் சஸ்பெக்டானாலே கிடையாது, ஒரிஜினலாக ஆனாலும் கிடையாது. அவன் நீங்கள் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணக்குள்ள கூட நீங்கள் பாருங்களேன், கூலாக தான் நடந்து வந்துட்டு இருப்பேன்.
கூலாக தான் நடந்து வந்துட்டு இருப்பான் சரிங்களா. நீங்கள் கூட பயத்தில் கூட நடந்து வந்துருக்க மாட்டான். நம்ம எப்படியும் வெளியே வந்துடும் அந்த தைரியத்தில் தான் வந்து அவன் வந்து போயிருந்துருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மேலே இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த பொண்ணு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணவன் உடனே தண்டனை கொடுத்தா நடக்கவே நடக்காது. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய பொண்ணுங்க வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கவே பயப்படுவாங்க. அது மெடிக்கல்னு கிடையாது. எல்லா கேட்டகரியிலும் ஐடி கம்பெனியில் எடுத்தவங்க, இல்லை வந்து மெடிக்கல், அப்புறம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன், நைட் ஷிஃப்ட்னாலே இப்போ நிறைய பொண்ணுங்கள் வந்து பயந்து பயந்து தான் இப்போ வந்து போவாங்க. சில பொண்ணுங்க வந்து நைட் ஷிஃப்ட்டே வேணாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டு கூட வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒரு டாக்டர், அதுவும் பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால தாங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. நான் வந்து இந்த வேற ஏதோ ஹாஸ்பிட்டல் நடந்தால் கூட இந்த பிரச்சனை வந்து நீ இது பண்ணிடுவான்னு கிடையாது, அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து உமன்ஸ் வந்து நல்லா நீங்கள் வந்து சேஃப்டியாக இருங்கோ, அவ்வளோதான் இந்த வீடு வந்து நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா. வேற எதுவும் நம்மளால சொல்ல முடியாது, நம்மளால பேச மட்டும் தான் முடியும். பட் எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் நம்ம பேச பேச தான் வந்து அது வந்து பெருசாக ஆகும். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும், இல்லைனா கிடைக்கவே கிடையாது. கடைசி வரையுமே நீதி கிடைக்கவே கிடையாது. இந்நேரத்துக்கு கொல்கத்தாவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுவரையும் அப்டேட் ஆன விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இன்சிடென்ட்ல நிர்பயான்ற அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என் பொண்ணை இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணே வந்து இறந்துட்டாங்க. இனிமேட்டுக்கு நம்ம வந்து போராட்டம் நடத்தி என் பொண்ணோட பேர் தான் வந்து ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தையை வந்து சொல்லியிருக்காரு. பட் உங்களுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க சரிங்களா. உங்களுக்காக தான் அவங்க எல்லா மருத்துவரும் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பொண்ணுக்கு நீதி வேணும்னு கிடையாது. இனிமேட்டுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அப்பயும் நம்மளால இது மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. நீதி கிடைச்சாதான் அடுத்தவன் பண்ற தப்புன்னு சொல்லிட்டு பயப்படுவான் சரிங்களா. அதுக்கு தான் வந்து போராடிட்டு இருக்காங்களே தவிர, உங்க உங்க பொண்ணுக்காகவும் வந்து போராடிட்டு இருக்காங்க. இனிமேட்டுக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்னு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து நிறைய நிறைய பேர் போராட்டம், அதாவது நார்மல் பீப்புளே வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கணும். டாக்டர்ஸ் மட்டுமே வந்து போராட்டம் நடத்தக்கூடாது. ஜல்லிக்கட்டுல எப்படி போராட்டம் நடத்துது அந்த மாதிரி ஈவன் நார்மல் பீப்புள்ஸே வந்து இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் போராட்டம் நடத்தணுமா? எல்லா ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து போராட்டம் நடத்தினாதான் இதுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். நிர்பயா 2.0 மாதிரி தாங்க சரி. ஆல்ரெடி வந்து ஒரு நிர்பயாவே இறந்துட்டோம். அவங்க கேஸில் வந்து இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கல. அதே மாதிரி இதுக்கும் நடக்கக்கூடாது. நிறைய கேஸில் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காம போயிடுச்சு. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக கிடைக்கணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பவர் சரிங்களா, நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.